இந்த புதிய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். பாபிலோன் என்பது பாவம் நிறைந்த இடம், உலகத்தின் இச்சைகள் நிறைந்த இடம், ஏன் தேவ ஜனங்களை அடிமைப்படுத்துகிற இடம். ஆனாலும் கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலே அவருக்கு சித்தமானதை செய்வான் என்று சொல்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் வாழ்கிற இந்த உலகம் அப்படித்தான், எங்கும் பாவம் நிறைந்த இடமாய் இருக்கிறது. முன்பெல்லாம் பாவத்தை தேடி போய் செய்ய வேண்டும், ஆனால் இப்பொழுதோ பாவம் நம்முடைய உள்ளம் கைகளிலேயே வந்துவிட்டது. நம்ம கைகளிலேயே இருந்து நாம் பாவம் செய்ய முடிகிற ஒரு காலத்திற்குள்ளே இருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனில் கூட அவருக்கு சித்தமானதை செய்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்ன? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து அவருடைய வார்த்தையை படிப்பது மட்டுமல்ல, தியானிப்பது மட்டுமல்ல, அதை செய்ய விளைகிறவன் பாருங்கள், அவன் எந்த சூழலில் இருந்தாலும் தேவனுக்கு சித்தமானதை செய்வான். நமக்கு சூழ்நிலைகள் ஒரு பொருட்டல்ல. ஆம், சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிற தேவனோடு கூட நாம் இருக்கும் பொழுது நாம் பாபிலோனிலும், ஆம், இந்த உலகத்திலே எந்த நிலையிலும் அவருடைய சித்தம் செய்ய முடியும். இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.